வெல்கம் டு சந்திரமார்க்ஸ். நம்ம இந்த வீடியோல எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025 கேட்ட idioms and phrases தான் பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துட்டோம். இதோட பார்ட் 2 வீடியோ தான் இது, சரியா? அதே மாதிரி synonyms பார்த்திருக்கோம், antonyms பார்த்திருக்கோம். எல்லாம் எம்டிஎஸ் 2025 கேட்ட மொத்த synonyms and antonyms கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது பார்க்காதவங்களும் அது ஃபர்ஸ்ட் பார்த்துடணும், ஓகேவா? சரி, இப்போ வந்து idioms and phrases பார்ட் 2 பார்க்க போறோம். அண்ட் இது எம்டிஎஸ் மட்டும் இல்ல, நீங்க எஸ்எஸ்சியோட எந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும், சிஜிஎல் ஆகட்டும், சிஹெச்எஸ்எல் ஆகட்டும், சிபிஓ ஆகட்டும், ஜிடி ஆகட்டும், எதனாலுமே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? क्वेश्चन குள்ள போலாம். ஒரு क्वेश्चन பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. cast the first stone, cast the first stone அப்படினு கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா, ஸ்டோன் அப்படினு சொன்னாலே ஒருத்தங்க மேல விமர்சனத்தை தூக்கி எறிகிறது. cast the first stone அப்படினா மொத ஆளா பண்றது, அதுதான் cast the first stone, சரியா? நெகட்டிவா சொல்றாங்க. அந்த ஸ்டோன் அப்படிங்கறதே நெகட்டிவான ஒரு டேர்மா யூஸ் பண்றாங்க, சரியா? இப்ப பாருங்க, to be the first to criticize someone or something. ஓகே, someone or something, ஒரு பர்சனையா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பொருளையா இருக்கலாம், ஏதாவது படம் எடுத்திருப்பாங்க, படத்தை கிரிட்டிசைஸ் விமர்சிப்பாங்க இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் ஆளா பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் ஆளா பண்றது, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இடியம் தான் cast the first stone அப்படின்றது. மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க. to be the first to give a comment on a Instagram post. இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்டா கமெண்ட் பண்றதையா சொல்லுவோம்னு கேக்குறாங்க, இல்ல. to be the first to invent something, ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை சொல்லுவோம்னு கேக்குறாங்க, இல்ல. to be the first to invite someone, யாரோ ஒருத்தங்களை கூப்பிடுறதான்னு கேக்குறாங்க, அதுவும் இல்ல. சோ cast the first stone அப்படிங்கிறது ஒருத்தங்களை விமர்சிக்கிறதுக்கு முத ஆளா போறதா நம்ம cast the first stone அப்படிங்கிற இடியம் மூலமா சொல்லலாம், ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 37 பாருங்க, பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. barely in time at the last moment. ஓகே, லாஸ்ட் மினிட்ல பண்ணக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, சரியா? இதுக்கு நம்ம இந்த क्वेश्चन மட்டும் பார்த்துட்டு ஆப்ஷன் பார்க்கலனா ஈஸியா ஒரு விஷயம் கெஸ் பண்ணலாம். at 11th hour அப்படின்னு ஒண்ணு. at 11th hourங்கிறது எஸ்எஸ்சியோட ரொம்ப ஃபேவரட், சரியா? at 11th hour அப்படிங்கிறது லாஸ்ட் மினிட்ல பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஆகட்டும், இல்ல ஏதோ ஒரு ஒர்க் ஆகட்டும், லாஸ்ட் இந்த டெட்லைன் இருக்கும்போது பண்ணக்கூடியதா at 11th hour அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடியம் ரொம்ப ரிப்பீட்டடா எஸ்எஸ்சில கேட்பாங்க. இந்த இப்போ கேட்டிருக்காங்க இல்லையா, barely in time at the last moment, அதுக்கு ஏத்த இடியம் இதுதான். பட் ஆப்ஷன்ல இது இல்ல. அப்ப இதுக்கு ஏத்தபடி இன்னொரு இடியம் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு கரெக்டா இருக்கிறது அண்டர் த வயர் அப்படிங்கிறது. அண்டர் த வயர், at the 11th hour எல்லாமே சேம் தான், லாஸ்ட் மினிட்ல பண்றது, சரியா? அடுத்து பார்க்கலாம். 38 பாருங்க. fate worse than death. fate worse than death அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஒரு இடியம். இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஏற்படுற ஒரு கசப்பான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான் fate worse than death அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மரணத்தை விட பெரிய வேதனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு நடந்த ஒரு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்றதுக்கு இந்த இடியமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் பாருங்க. situation or experience that is very pleasant, சந்தோஷமானது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, தப்பு. the situation or experience that is very unpleasant, இதுதான் கரெக்ட். ரொம்ப அன்பிளசண்டா இருக்குது. அந்த மாதிரி situation or experience that is very new, புதுசா இருக்கிறதான்னு கேக்குறாங்க, இல்ல. very common, ரொம்ப காமன் ஆனதான்னு கேக்குறாங்க, அதுவும் இல்ல. so unpleasant அப்படிங்கிறது தான் கரெக்ட். the situation or experience that is very unpleasant, ரொம்ப மோசமா இருக்கு, அதுதான் என்ன இடியம் சொல்லுவோம், fate worse than death அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு இடியமும் இதே மாதிரி உண்டு. fate worse than death மாதிரி living hell, வாழும் போதே நரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, living hell. இது ஒரு phrase, இதுவுமே எஸ்எஸ்சில கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மீனிங் தான் சொல்றது. நமக்கு ஏற்படுற ஒரு சிச்சுவேஷன், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மோசமா இருந்தா லிவிங் ஹெல் அப்படிங்கிற ஃப்ரேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். 39 பாருங்க. indicate an opinion by being present or absent. ஓகே, ஒருத்தவங்களோட ஒப்பீனியனை நம்ம பிரசன்ட் ஆகி சொல்லலாம், இல்ல ஆப்சென்ட் ஆகி சொல்றது, அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இடியம் vote with one's feet. ஓகே, ஒருத்தவங்க ஃபீட் வச்சு ஓட் பண்றது. ஒண்ணு பிரசன்ட், நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒப்பீனியனை தெரியப்படுத்தலாம். அதாவது எனக்கு இந்த நீங்க பண்ற அந்த மீட்டிங்லயோ இல்ல ஒரு ஒப்பீனியனுக்கு எனக்கும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி. ஆப்சென்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அதுல எனக்கு சம்மதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதை வந்து இண்டிகேட் பண்றதுக்கு தான், இண்டிகேட் பண்றதை என்ன இடியம் சொல்லுவோம்னு கேக்குறாங்க. vote with one's feet அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்கலாமா. 40 பாருங்க. tout the suit. இது ஒரு phrase மாதிரி, இடியம் கிடையாது. இந்த மாதிரி பட்டதெல்லாம் சம்டைம்ஸ் கேட்பாங்க. இந்த லாட்டின் வேர்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரும். அதுல மாதிரி ஒண்ணுதான் இந்த tout the suit அப்படிங்கிறது. இதோட அர்த்தமே என்னன்னா, சீக்கிரமா டக்குன்னு பண்றத tout the suit அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க ஸ்லோன்னு கேட்டிருக்காங்க, லேட்டர், ஆஃப்டர் த கேஸ் இஸ் ஓவர், இல்ல இம்மீடியட்லி அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், tout the suit. ஓகே, அதே மாதிரி இன்னொரு இடியம் உண்டு, in no time அப்படிங்கிறது. அப்படின்னாலும் டைமே இல்ல, டக்குன்னு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். in no time அப்படின்னாலும் immediate அப்படின்னு அர்த்தம், சரியா? right away அப்படிங்கிற phrase சொல்லுவாங்க, in no time சொல்லுவாங்க. இது ரெண்டுமே கரெக்ட் தான், சரியா? அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க. to help someone to work or operate normally through a difficult period, usually by lending them money. ஓகே, இதுல மீனிங் கொடுத்திருக்காங்க. இந்த மீனிங்க்கு ஏத்த இடியம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மீனிங் என்ன அப்படிங்கறத இந்த சென்டென்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து புரிஞ்சுக்கணும்.
ஒருத்தங்களோட மோசமான பீரியட்ல டிஃபிகல்ட்டான பீரியட்ல அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது. டு ஹெல்ப் சம்மோன், அவங்க நார்மலா எப்பவும் இருக்கிற மாதிரியே அவங்கள இருக்க வைக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்றது. யூஸ்வலா எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னா காசு கொடுத்து ஹெல்ப் பண்றது. ஓகே, அவங்களோட டிஃபிகல்ட் பீரியட்ல இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்கறாங்க. ஒருத்தங்களை தூக்கி விடுறது அப்படிங்கறதுதான் கரெக்ட். ஸோ டைட் சம்மோன் ஓவர் அப்படிங்கிற இடியம் கரெக்ட். சேவ் சம்மோன், செக் சம்மோன், எப் சம்மோன் இது எதுவுமே வராது. டைட் சம்மோன் ஓவர் அப்படின்னா ஒருத்தங்களை ஹெல்ப் பண்றது, ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ கரெக்ட் ஆன்சர் டைட் சம்மோன் ஓவர். அடுத்து பார்க்கலாம் 42 பாருங்க. என்ஜாய் ஒன் செல்ஃப் வெரி மச். ஒருத்தங்க நல்லா என்ஜாய் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்கறாங்க. ஓகேவா, என்ஜாய் பண்றது ஹாப்பியா இருக்கிறதுக்குலாம் நிறைய இடியம் உண்டு. அதுல இங்க கொடுத்துருக்கிறது பாருங்களேன். ஹாவ் அ நிக் ஆஃப் டைம், ஹாவ் அ கிளிக் ஆஃப் டைம், ஹாவ் அ வேல் ஆஃப் டைம், ஹாவ் அ ஷெல் ஆஃப் டைம். இல்ல ஒன்னே ஒண்ணுதான் இடியம், மத்த எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணதான் கொடுத்துருக்காங்க. வேல் ஆஃப் டைம் தான் கரெக்ட். இது எப்படின்னா இப்ப இந்த ஷெல்லு கிளிக்கு நிக்கலாம் சின்ன சின்னதானது, ஆனா வேல் திமிங்கலோன்னு சொல்லும்போது ரொம்ப பெருசு. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி, பெருசா என்ஜாய் பண்றாங்க. சரி, ஹாவ் அ வேல் ஆஃப் அ டைம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது, ரொம்ப என்ஜாய் பண்றது. சரியா, அதே மாதிரி ஹாவ் அ இதே மாதிரி தான் ஒரு வேல் ஆஃப் அ டைம் மாதிரி ஹாவ் அ காலா டைம் அப்படின்ட்டு. ஹாவ் அ காலா டைம், ஹாவ் அ காலா டைம். இந்த இருக்கு இல்லையா, இந்த இடியமுமே வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ ஹாவ் அ வேல் ஆஃப் டைம் சொல்லலாம், இல்ல ஹாவ் அ காலா டைம் சொல்லலாம். இது வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்காக யூஸ் பண்றது. ஹாப்பியா இருக்கிறதுக்கு நமக்கு நிறைய இடியம் எஸ்எஸ்சில ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பாஸ் பண்ணி ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்னென்ன படிச்சிருக்கோன்றத ஞாபகப்படுத்தி பாருங்க. ஓவர் த மூன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கிளவுட் 9 ஒண்ணு இருக்கு. இது ரொம்ப ரிப்பீட்டட். இந்த ரெண்டுமே ரொம்ப ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பாங்க. ஹாப்பியா இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய. சரியா, அடுத்து பார்க்கலாம் 43 பாருங்க. மேக் ஒன்ஸ் டோஸ் கர்ல், மேக் ஒன்ஸ் டோஸ் கர்ல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இடியம். இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா, ஒருத்தங்களை லைட்டா அவமானப்படுத்துற மாதிரி, கேவலப்படுத்துற மாதிரி, இல்ல அவங்கள வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி பண்றதுதான். அப்படி ஒரு நிலைமையை அவங்களுக்கு உண்டாக்குறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மேக் ஒன்ஸ் டோஸ் கர்ல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஆப்ஷன்ஸ் பாருங்க. டு பி ரிமைன் ஆக்டிவ், ஆக்டிவா இருக்கிறதான்னு கேக்குறாங்க, கிடையாது. அப்புறம் டு இன்சல்ட், அஃபர்ட் ஆர் அப்செட் சம்ஒன், இது கரெக்ட். எஸ்பெஷலி பை இன்வால்விங் ஒன் செல்ஃப் இன் தட் விச் சம்ஒன் செல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க வந்து இது வரைக்கும் கரெக்ட், பட் எஸ்பெஷலின்னு போட்டு வேற ஒண்ணு கொடுத்துருக்காங்க. முக்கியமா இப்போ சம்ஒன் எல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னொருத்தவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியில அவங்களோட பொறுப்புல புகுந்து இதை பண்றதான்னு கேக்குறாங்க, அது தப்பு. சரியா, இது அடுத்து பாருங்க. டு காஸ் ஒன் அண்ட் அக்யூட் ஃபீலிங் ஆஃப் டிஸ்கஸ்ட், ஷேம், எம்பாரஸ்மெண்ட், அன்குஷ், இதுதான் கரெக்ட். ஒருத்தங்களை ஷேம் ஆக வைக்கிறது, அசிங்கப்படுத்துறது. அன்குஷன் சொல்லும்போது பெயின், அவங்களுக்கு ஒரு பெயின் கொடுக்கறது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மேக் ஒன்ஸ் டூஸ் கர்ல் அப்படின்னு சொல்லுவோம். புது எக்ஸ்பீரியன்ஸ் இன்வால்வ் ஆகுறதான்னு கேக்குறாங்க, அதுவுமே கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாம் 44 பாருங்க. டு சேஞ்ச் ஆர் ரிவர்ஸ் சம்திங் ட்ராமாட்டிக்கலி, ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் நீங்க மாதிரி கேக்குறாங்க. டர்ன் த டைடுன்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லாமே தப்பு. ஸ்விம் வித் த டைட், டைட் ஒன் ஓவர், இதெல்லாமே தப்பான ஒரு இடியம். டர்ன் த டைட் அப்படின்னா மொத்தமா மாறுறது, சேஞ்ச் ஆகுறது, இல்ல ரிவர்ஸ் ஆகுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து பார்க்கலாம் 45 பாருங்க. டிக் ஆல் த பாக்ஸஸ், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் கேட்டிருக்காங்க. டிக் ஆல் த பாக்ஸஸ் அப்படிங்கிறது இதுக்கான கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுக்கு தான் டிக் ஆல் த பாக்ஸஸ் சொல்லுவோம். இரிட்டேட் பண்றதான்னு கேக்குறாங்க, இல்ல டூருக்கு கொண்டுட்டு போறதான்னு கேக்குறாங்க, கிராசரியான்னு கேக்குறாங்க, இல்ல டு சாட்டிஸ்ஃபை ஆர் ஃபுல்ஃபில் எவ்ரிதிங் தட் இஸ் நெசசரி ஆர் டிசைர், எது எது தேவையோ அது எல்லாத்தையுமே திருப்தி படுத்திட்டாங்க, அது ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் டிக் ஆல் த பாக்ஸஸ். எனக்கு என்னென்ன தேவையோ எல்லா பாக்ஸும் டிக் ஆயிடுச்சு, அதாவது எல்லாமே என்னோடது, எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு டிக் ஆல் த பாக்ஸஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா 46 பாருங்க. எல்லா கொஸ்டினும் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. A person who is strong, resilient and not easily defeated or discouraged in difficult situation. ஓகேவா, ஒரு மோசமான சூழ்நிலையில கூட, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில கூட அந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, விடாமுயற்சியோட இருக்கிறாங்க, அவங்களை ஈஸியா வந்து தோக்கடிக்க முடியாது அப்படின்னா அந்த மாதிரிப்பட்ட பர்சனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. ஓகே, இது நம்ம சொல்றது டஃப் குக்கின்னு சொல்லுவோம். டஃப் குக்கி அப்படின்னா இது ஒரு பர்சனை சொல்றது, அவன் ஒரு டஃப் குக்கி, ஹீஸ் அ டஃப் குக்கி அப்படின்னா அவனை யாராலையுமே அசைச்சிக்கவே முடியாது அப்படிங்கறதா அதோட அர்த்தம். சரியா, அதே மாதிரி ஹார்ட் நட் டு கிராக், இது ஹார்ட் நட் டு கிராக். ஹார்ட் நட் டு கிராக் அப்படிங்கிறது ஒரு இடியம். ஒருத்தனை கன்வீன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பர்சனை டீல் பண்றது கஷ்டம், அந்த பர்சன்ட்ட வந்து பேசுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு ஹார்ட் நட் டு கிராக். அதே மாதிரி ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை என்னால கையாள முடியலனாலும் ஹார்ட் நட் டு கிராக்.
பர்சனுக்கும் சொல்லுவாங்க, இதான் ப்ராப்ளம்க்கும் சொல்லுவாங்க. சரியா? ஹார்ட் நட் டு கிராக் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி பட்டதுதான். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நம்மளால அதை டீல் பண்ண முடியலன்ற பட்சத்துல ஹார்ட் நட் டு கிராக் சொல்லுவாங்க. இந்த மாதிரி டஃப் குக்கி இருக்கு. ஸோ இது ரெண்டுமே அட் டைம்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம் 47 பாருங்க. டு ஹேவ் ஃபிங்கர் இன் எவ்ரி பை. இது ஒரு இடியம். சரியா? இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. டு ஹேவ் அ ஃபிங்கர் இன் எவ்ரி பை அப்படின்னா எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இது எதையுமே விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஃபிங்கர் இன் எவ்ரி பைன்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். இது எப்படி வரும்னா ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன். ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன் சொல்லுவாங்க. அதாவது நிறைய இடத்துல வந்து நிறைய ஃபீல்ட்ல நல்லா இருக்கிறவன் ஒரு இடத்துலயுமே எக்ஸ்பர்ட்டா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய ஃபீல்ட்ல அவன் இருப்பான், ஆனா எந்த ஃபீல்டுமே அவன் எக்ஸ்பர்ட்டா இருக்க மாட்டான். அதே மாதிரிதான் இது. டு ஹேவ் அ ஃபிங்கர் இன் எவ்ரி பை அப்படின்னா எல்லாத்துலயுமே இன்வால்வ் ஆயிருப்பாங்க, எதுலயுமே கிளியரா இருந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? எல்லாம் வேற வேற ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க, பட் எதுலயுமே பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க, பட் நிறைய இடத்துல இருப்பாங்க. இதுதான். சரியா? ஆப்ஷன்ஸ் பாருங்க. டு பி இன்வால்வ் இன் அ சிச்சுவேஷன் ஆஃபன் இன் அ மெடல்சம் வே. ஏதோ ஒரு சூழ்நிலையில மோசமா ஈடுபடுறதான்னு கேக்குறாங்க, குழப்படி பண்றதான்னு கேக்குறாங்க. இல்ல. டு பி இன்வால்வ் இன் செவரல் டிஃபரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆர் என்டர்பிரைசஸ் அட் ஒன்ஸ். ஒரே டைம்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறது. எஸ்பெஷலி எப்போனா when maintaining some level of influence over other activities. இதுதான் நமக்கு கரெக்ட். என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல ஒரே டைம்ல இன்வால்வ் ஆகுறது. ஸோ இது கரெக்டா இருக்கு. இதுக்கு மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். regardless of how a situation is analyzed, viewed or portrayed, the truth is remain unchanged. எவ்வளவுதான் வந்து நீங்க மறைச்சாலும் உண்மை வெளியில வரும், அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அது இங்க வராது. to have a portion of money or profits that are being shared by everyone involved in generating them. இது வந்து ப்ராஃபிட்டை ஷேர் பண்றாங்களான்ற மாதிரி கேக்குறாங்க, அதுவுமே நமக்கு வர போறது இல்லை. ஓகே, இதெல்லாமே கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க 48. ஸ்லைட்லி அன்வெல் ஆர் இன் லோ ஸ்பிரிட்ஸ். அதாவது உடம்பு முடியாம இருக்கிறது, இல்ல அந்த அளவுக்கு லோ ஸ்பிரிட்ல இருக்கிறது, அந்த அளவுக்கு எனர்ஜி இல்லாம இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம். இது ஒரு மீனிங். இதுக்கான கரெக்டான இடியம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? கீப் அ வெதர் ஐ அவுட். இது ஒரு இடியமே இல்ல. வெதர் ஸ்டார்ம் இல்ல. பிரேக் இந்த வெதர் இல்ல. அண்டர் த வெதர் தான் கரெக்ட். இது ஒரு இடியம். சரியா? அண்டர் த வெதர் அப்படின்னா உடம்பு சரியில்லாம இருக்கிறது. அடுத்து பார்க்கலாமா? 49 பாருங்க. வியர் அவுட் ஒன்ஸ் வெல்கம். வியர் அவுட் ஒன்ஸ் வெல்கம். இது ஒரு இடியம். இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, வியர் அவுட் ஒன்ஸ் வெல்கம் அப்படின்னா வியர் அவுட் அப்படின்னாலே டயர்ட் ஆகுறது. ஒருத்தங்களை வெல்கம் பண்ணி ஒருத்தங்களை வரவேற்று டயர்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம தமிழ்ல ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படிங்கிறது. 3 நாளுக்கு மேல இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம போய் ஸ்டே பண்ற இடத்துல உள்ளவங்களுக்கே நம்மள வந்து ரிசீவ் பண்ண பிடிக்காது. அதேதான் இந்த வியர் அவுட் ஒன்ஸ் வெல்கம் அப்படிங்கிறது. ஒரு கெஸ்ட் ரொம்ப நாளா தங்கிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்களே வெறுக்கிற அளவுக்கு, இவங்க எப்படா போவாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு தங்குறது தான் வியர் அவுட் ஒன்ஸ் வெல்கம். நம்ம தமிழ்ல சொல்ற அதேதான். விருந்து மருந்து 3 நாள்னு சொல்லுவோம் இல்லையா? கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன்ல வரக்கூடிய ஐடியம் தான் வியர் அவுட் ஒன்ஸ் வெல்கம். சரியா? ஆப்ஷன்ஸ் பாருங்க. டு கிரீட் சம்ஒன் வெரி ஹாப்பிலி. ஒருத்தவங்களை ரொம்ப ஹாப்பியா வெல்கம் பண்றதுன்னு சொல்றாங்க, அது தப்பு. அடுத்து பாருங்க. டு ரிமைன் அ கெஸ்ட் இன் அ பிளேஸ் எஸ்பெஷலி சம்ஒன்ஸ் ஹோம் ஃபார் டூ லாங். ஒரு கெஸ்டா ஒரு இடத்துக்கு போறாங்க, முக்கியமா ஒரு வீட்டுக்கு போறாங்க, ரொம்ப நாளா இருக்கிறாங்க. சரியா? டு த பாயிண்ட். எந்த பாயிண்ட் வரைக்கும் அவங்க அங்க ஸ்டே பண்றாங்க அப்படின்னா where the host no longer wishes want to stay. அத வந்து கூப்பிட்டவங்களே வந்து ஏண்டா கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து இவங்க ஸ்டே பண்றது பிடிக்காத அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 50 பாருங்க. fill in the blank in the following sentence with the correct idiom selecting from the given alternatives. சரியா? இப்போ இடியம் நம்ம செலக்ட் பண்ணோம். இந்த 4 எண்ணத்துல இருந்து கரெக்டான இடியம் தூக்கி இந்த fill upல நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் வாசிச்சு பாருங்க. Digvijay is going to ask his mother to ascertain which course he should pursue. He is still blank. அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்க போறான், என்ன கோர்ஸ் வந்து நான் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க போறான். சரியா? இப்போ கேட்டுட்டான் he is still, ஆனா இப்பவுமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸ்டில் அவன் என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்போ இதோட அர்த்தம் என்னன்னா, இன்னுமே அவன் வந்து அவனால ஒரு சுயமா டிசிஷன் எடுக்க முடியல. இப்போ ஒரு கோர்ஸ் அவன் படிக்கிற போறதுக்கு கூட அவங்க அம்மாட்ட தான் கேட்கறான் அப்படின்னா அவன் இன்னொருத்தவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கான் அப்படிங்கறதான் சொல்ல வராங்க. சரியா? இன்னும் அவன் இன்னொருத்தவங்களோட மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கிற நிலைமையில தான் அவன் இருக்கிறான்றதுதான் இதுல வரணும். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இடியம் என்னன்னு கேக்குறாங்க. டைட் டு ஹர் அப்ரான் ஸ்ட்ரிங். இதுதான் கரெக்டான. இது வந்து இடியம் கிடையாது, ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. சரியா? இந்த ஃப்ரேஸ் என்ன சொல்ல வருதுன்னா, இன்னொருத்தவங்களோட கண்ட்ரோல்ல நம்ம இருக்கோம், இல்ல ஒருத்தவங்களோட இன்ஃபுளுன்ஸ்ல நம்ம இருக்கோன்றதுதான் இதை மீன் பண்றாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாம். 51 பாருங்க. கிராஸ் ஒன்ஸ் பால் வித் சில்வர். இது ஒரு இடியம். இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? இதுல இந்த PALM இந்த மாதிரி வார்த்தை வந்தாலே இது நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். SSCயோட ரிப்பீட்டட் கிரீஸ் சம்ஒன்ஸ் பாம். கிரீஸ் சம்ஒன்ஸ் பாம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறதுன்னு அர்த்தம். சரியா?
இதுவும் அதே தான். கிராஸ் ஒன்ஸ் ஃபார்ம் சில்வரை கையில கொடுக்குற மாதிரி, அதாவது காசு அதிகமா கொடுக்குறாங்க, லஞ்சம் கொடுக்குறாங்க. சரியா? அப்ப சல்யூட் பண்றதான்னு கேக்குறாங்க, இல்ல. சில்வர் பிரேஸ்லெட் போட்டுக்கிறதான்னு கேக்குறாங்க, இல்ல. ப்ரீஷியஸான ஒரு விஷயத்த சீக்ரெட்டா வைக்கிறதான்னு கேக்குறாங்க, இல்ல. டு பே ஒன் எஸ்பெஷலி as a bribe, ஒருத்தங்களுக்கு பே பண்றது, காசு கொடுக்குறது, முக்கியமா பிரைபா கொடுக்குறது, லஞ்சமா கொடுக்குறது. சரியா? அதை தான் என்ன சொல்லுவோம், கிராஸ் ஒன்ஸ் ஃபார்ம் வித் சில்வர்னு சொல்றாங்க. அதோட அர்த்தம் லஞ்சம் கொடுக்குறது. சேம் இதே கான்செப்ட்ல தான் இந்த இடியமும் வரும், கிரீஸ் சம்ஒன்ஸ் ஃபார்ம் அப்படின்றது. இதுவுமே இடியம், எஸ்எஸ்சியோட ரிப்பீட்டட். இதோட அர்த்தமும் வந்து பிரைப் கொடுக்குறது தான். சரியா? அடுத்து பார்க்கலாம். 52 பாருங்க. an offer made without conditions or restrictions and requires nothing in return. ஓகே, ஒரு ஆஃபர் வருது, அதுல எந்த கண்டிஷன்ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்ல, and requires nothing in return. அதுக்கு நீங்க வந்து திருப்பி உங்க சைட்ல இருந்து எதுவுமே செய்யவும் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு கரெக்டா நம்ம சொல்லணும்னா நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட். இந்த இருக்கு பாருங்க, நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே, அதாவது எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இல்ல, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல, அப்படியே அவுத்து விட்ட பட்டம் போல அப்படிங்கிற மாதிரி, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம இருக்கிறது. ஸோ வித் நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 53 பாருங்க. அந்த பென்னி ட்ராப்ஸ். பென்னி ட்ராப்ஸ் அப்படிங்கறத அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? பென்னி ட்ராப்ஸ் அப்படின்னா, இப்பதான் எனக்கு ஞான உதயமே வந்துச்சு, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா தமிழ்ல, எனக்கு இப்பதான் புரியுது, அப்போ புரியல இப்போ புரியுது, இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதுதான் பென்னி ட்ராப்ஸ். இப்பதான் டிராப் ஆகுது, புரிய வருது அப்படிங்கறதுதான். சரியா? ஆப்ஷன்ஸ் பாருங்க. செட் when someone suddenly comes to realize or understand something. ஒரு விஷயத்த சடனா ரியலைஸ் பண்ணும் போதோ புரிஞ்சுக்கும் போதோ சொல்றதுதான் இந்த பென்னி ட்ராப்ஸ். சரியா? சோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. இது பென்னி ட்ராப் சொல்லலாம், இல்ல draw on someone அப்படிங்கறது ஒரு இடியம். சரி, draw இல்ல, dawn on someone. DAWN வரும். dawn on someone அப்படின்னாலும் இதே அர்த்தம் தான். சடனா ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றதா நம்ம dawn on someone அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ அதே சேம் பென்னி ட்ராப்ஸ் இருக்கிற மாதிரி அதே இடியம் தான் இது, மீனிங் சேம். அடுத்து பார்க்கலாம். 54 பாருங்க. and detrimental circumstances or detail a drawback. ஸோ டிராபேக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நெகட்டிவா சொல்றாங்க, கரெக்டா? ஒரு மோசமானது அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது ஃப்ளை இன் த ஆயின்மெண்ட். ஃப்ளை இன் த ஆயின்மெண்ட் அப்படிங்கிற இடியம் தான் நமக்கு கரெக்டா இருக்கும் ஒரு டிராபேக்கை சொல்றதுக்கு. ஓகே, இப்படி ஃப்ளை இன் ஆம்பர் அப்படின்றது இது ஒரு இடியம் கிடையாது. ஃப்ளை ஆன் த வால், இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயம் வந்து நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஃப்ளை ஆன் த வால். ஃப்ளை ஆன் த வீல்லாம் கிடையாது. சரி, அதெல்லாம் இடியம் கிடையாது. அடுத்து பார்க்கலாம். 55 பாருங்க. catch a weasel asleep. catch a weasel asleep. இது அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது ரொம்ப திறமையான ஒருத்தங்களை வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்றது. அவனெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடும், அவனை சர்ப்ரைஸ் பண்ணணும்னா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆளை சர்ப்ரைஸ் பண்றதுதான் catch a weasel asleep அப்படின்றது. டு சர்ப்ரைஸ் someone who is normally alert, shrub or on guard. எப்பவுமே வந்து அலர்ட்டா இருப்பாங்க, ஆக்டிவா இருப்பாங்க அப்படிங்கிறவங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்றதுதான் catch a weasel asleep. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 56 பாருங்க. fill in the blank with the correct idiom selecting from the given alternatives. இந்த ஆப்ஷன்ல இருந்து நம்ம கரெக்டான இடியம் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. his inability to nurse his ailing mother was a blank that stopped him from focusing on his duty. இந்த சென்டென்ஸ் வாசிக்கும் போது அவனோட முடியாம இருக்கக்கூடிய அம்மாவை அவனால கவனிக்கிறது வந்து என்னவா இருக்கு, பிளாங்க் கொடுத்துட்டாங்க. அதனால அவன் டியூட்டியை கூட அவனால பார்க்க முடியல. அப்போ இது வந்து அவனுக்கு என்னவா இருக்கு, இன்னபிலிட்டின்னு வேற சொல்லிட்டாங்க. ஸோ அது அவனுக்கு ஒரு பேர்டனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா வந்து முடியாம இருக்காங்க, அவங்க அம்மாவை பாக்குறது அவனுக்கு ஒரு பேர்டன், பிகாஸ் அவனால டியூட்டியில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த இடத்துல இந்த பேர்டன் அப்படிங்கிற வார்த்தைக்காக யூஸ் பண்ண, பேர்டன் இல்லைன்னா கில்ட் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இடியம் தான் ஆல்பஸ்ட்ரோஸ் அரௌண்ட் ஹிஸ் நெக். இது ஒரு கில்ட்டாவே இருக்கும், எவ்வளவு பேர்டனா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சரியா யூஸ் பண்ணக்கூடிய ஐடியா. ஆல்பஸ்ட்ராஸ் அரௌண்ட் ஹிஸ் நெக். அடுத்து பார்க்கலாம். 57 பாருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பேர்டனா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, விலை கொடுத்து பேர்டனை வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க ஒயிட் எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எஸ்எஸ்சியோட ரிப்பீட்டட். சரியா? ஒயிட் எலிஃபென்ட் அப்படின்னு சொன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், பட் யூஸ்லெஸ்ஸா இருக்கும், பேர்டனா இருக்கும். சரியா? அது ஒரு ஒயிட் எலிஃபென்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். 57 பாருங்க. கிங்ஸ் ரான்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? கிங்ஸ் ரான்சம் அப்படின்னு சொன்னா அந்த கிங் வந்து கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பட்ஜெட் பத்தி பேசுவாங்க. ஸோ பட்ஜெட் செஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் இதுல. சரியா? அடுத்து பார்க்கலாம். 58 பாருங்க. an overly elaborate or ostentatious presentation, event or marketing display that despite its flashy appearance often lacks substance or real content. இப்போ சென்டென்ஸ் என்ன சொல்றது, ஓவர்லி எலாபரேட், அதிகமா விவரமா சொல்றது, எலாபரேட் பண்றது, ஒரு ostentatious presentation,
அப்படின்னா மத்தவங்க பாக்குற மாதிரி அந்த சந்தைப்படுத்துறதுன்னு இருக்கும்ல, மத்தவங்க கவர்ற மாதிரிப்பட்ட அந்த பிரசன்டேஷன் ஈவெண்ட், மார்க்கெட்டிங் டிஸ்பிளே that despite its flashy appearance பார்க்க தான் சூப்பரா இருக்கு, ஆனா லேக்ஸ் அதுல என்ன இல்ல, உண்மையான ஒரு இது இல்ல, சப்ஸ்டன்ஸ் இல்ல, ஒரு ரியல் கண்டென்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. பார்க்க ரொம்ப ஷோவா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உள்ள ஒண்ணுமே இருக்காது, அதுல எந்த கண்டென்ட்டுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடியம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சொல்றது டாக் அண்ட் போனி ஷோ அப்படிங்கிறது. ஓகேவா? இது வந்து கேட்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்ல வந்து பார்க்க கொஞ்சம் ஆர்ப்பாட்டமா இருக்கும், தோற்றம் அப்படி இருக்கும், பட் உண்மையாவே உள்ளடக்கம் அதுல ஒண்ணுமே இருக்காது, உள்ள ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் டாக் அண்ட் போனி ஷோ. அடுத்து பார்க்கலாமா? 59 பாருங்க. பி வெயிட்டிங்ஸ் இன் த விங். பி வெயிட்டிங் இன் த விங்ஸ். பி வெயிட்டிங் இன் த விங்ஸ் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே, ஏதோ ஒண்ணு பண்ணணும்ன்றதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்றதுதான் பி வெயிட்டிங் இன் த விங்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஆப்ஷன்ஸ் வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டு ரெஸ்ட்ரிக்ட் ஒன்ஸ் ஃப்ரீடம், பவர் ஆர் ஃபுல் பொட்டன்ஷியல். ஒருத்தவங்களோட ஃப்ரீடம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, அந்த அளவுக்கு ஒருத்தங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்காமலோ பவர் கொடுக்காமலோ இருந்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து பி வெயிட்டிங் இந்த விங்ஸ் கிடையாது. பட் இதே விங்ஸ் மாதிரியே நமக்கு இன்னொரு இடியம் உண்டு, கிளிப் சம்ஒன்ஸ் விங்ஸ். சரியா? கிளிப் சம்ஒன்ஸ் விங்ஸ் அப்படின்னா இப்ப சிறகை வந்து கிளிப் பண்ணி விட்டுட்டு, அப்ப அதால வந்து பறக்க முடியாது, அந்த அளவுக்கு தூரமா பறக்க முடியாது. அப்போ ஒருத்தவங்களோட ஃப்ரீடத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெஸ்ட்ரிக்ட் கட்டுப்படுத்திட்டோம், இல்ல அவங்களோட பவரையோ ஃபுல் பொட்டன்ஷியலோ கட்டுப்படுத்திட்டோம். பறவையோட விங்ஸை வந்து பாதியா கிளிப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதால முன்னாடி இருந்த அளவுக்கு ஃப்ரீடமா இருக்க முடியாது இல்லையா? சோ அதுதான் கிளிப் சம்ஒன்ஸ் விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இடியம். இதே விங்ஸ் மாதிரி வரனாலேயே இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. பட் கிளிப் சம்ஒன்ஸ் விங்ஸ் கொடுத்தா மட்டும்தான் டு ரெஸ்ட்ரிக்ட் ஒன்ஸ் ஃப்ரீடம், பவர் ஆர் ஃபுல் பொட்டன்ஷியல். பட் இங்க பி வெயிட்டிங் இன் த விங்ஸ் இது வராது. சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் பாருங்க, டு பி ப்ரொடெக்டட், tutored, nurtured or cared for by one. ஒருத்தங்களை ப்ரொடெக்ட் பண்றது இல்ல கவனிக்கிறது, டூட்டார் பண்றது அப்படின்னா மென்டார்னு சொல்லுவாங்க, கவனிக்கிறது, கேர் பண்றது, இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க, இன் சேஃப் ஹேண்ட்ஸ், சேஃபான ஹேண்ட்ஸ்ல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இது ஒரு ஃப்ரேஸ். இது வந்து என்னன்னா ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் டியூட்டர் பண்றதுக்கு நர்ச்சர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். சோ இது இங்க வர போறதுல. அடுத்தது பாருங்க, டு சஃபர் ஹார்ம், டிஃபீட் ஆர் ரூன் இன் தி பர்சூட் ஆஃப் சம்திங் ரிஸ்கி. ஏதோ ஒரு ரிஸ்கான ஒரு விஷயத்த செய்ய போய் அதுல தோல்வி அடையவோ இல்ல ஏதோ நம்மளே ஹார்ம் ஆகிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு அதுலனால ஆபத்து வருது அப்படின்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது கம் டு கிரீஃப் அப்படிங்கிற இடியம். கம் டு கிரீஃப் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ் இல்லைன்னா இடியம் சொல்லலாம். இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இதுல ஆப்ஷன்ல இருக்க எல்லாத்துக்குமே ஒன்னொன்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மூணுமே வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம், கிளிப் சம்ஒன்ஸ் விங் சொல்லலாம். செகண்டுக்கு இன் சேஃப் ஹேண்ட் சொல்லலாம். தேர்டுக்கு கம் டு கிரீஃப்னு சொல்லலாம். அண்ட் அட் த ஃபோர்த் பாருங்க, டு பி ரெடி அண்ட் அவைலபிள் டு ஹெல்ப் ஆர் ரீப்ளேஸ் சம்ஒன். ரெடியா இருக்கிறாங்க, ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ரெடியா இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. அட் சம்ஒன்ஸ் பெக் அண்ட் கால் அப்படின்னு ஒரு இடியம் இருக்கு, அதுவுமே இதுக்கு கரெக்ட். அட் சம்ஒன்ஸ் பெக் அண்ட் கால் அப்படிங்கிறது. பட் இங்க வந்து வெயிட்டிங் டு பி வெயிட்டிங் இன் த விங்ஸ் அப்படிங்கிறதும் கரெக்ட். பட் வெயிட்டிங் இன் த விங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஹெல்ப்னு கிடையாது, ஏதாவது ஒரு ஆக்ஷன், அது ஹெல்ப்னு சொல்ல முடியாது. எந்த ஆக்ஷனுக்கா இருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ரெடியா இருக்கிறது இல்ல வெயிட் பண்றதா நம்ம வெயிட்டிங் இன் த விங்ஸ்னு சொல்லுவோம். பட் இங்க அதுக்கு பதிலா அந்த ஏதோ ஒரு ஆக்ஷனுக்கு பதிலா ஹெல்ப் ஆர் ரீப்ளேஸ்னு சொல்லியிருக்காங்க. நோ ப்ராப்ளம், இதுதான் கரெக்ட் ஆன்சர். கம்பேரிட்டிவ்லி 4 ஆப்ஷன் பார்க்கும்போது இது மட்டும் தான் நமக்கு கரெக்டா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 60th கொஸ்டின் பாருங்க. சாரி, இது ஒரு ஸ்பெல்லிங், ரொம்ப ரொம்ப சாரி. 60 வந்து தப்பாயிடுச்சு, ஸ்பெல்லிங் வந்துடுச்சு, இதை விட்டுருங்க. 61 பாருங்க, டு டூ ஆர் சே சம்திங் டு ஸ்பாயில் அ சாட்டிஸ்ஃபேக்டரி பிளான் ஆர் சிச்சுவேஷன். ஒரு திருப்தியா ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம், இல்ல திருப்தியான ஒரு சூழ்நிலையை கெடுத்து விடுறத என்னன்னு சொல்லுவோம், சம்திங் டு ஸ்பாயில். அது ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னா அதை என்ன சொல்லுவோம், அப்செட் த ஆப்பிள் கார்ட். இந்த கோவா கார்ட், டொமேட்டோ கார்ட், பொட்டேட்டோ கார்ட் இது எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரெக்டான இடியம் அப்செட் த ஆப்பிள் கார்ட். இதெல்லாம் இடியமே கிடையாது. சரியா? அப்செட் த ஆப்பிள் கார்ட் அப்படின்னா சூப்பரா ஒரு பிளான் தந்திருக்கும், ஒரு சூப்பரா இப்படி பண்ண போறோம் அப்படின்னு நம்மகிட்ட ஒண்ணு இருந்திருக்கும், அதை மொத்தமா ஸ்பாயில் பண்ணி விடுறது, அதை ஸ்பாயில் பண்ற மாதிரி எதாச்சும் பேசுறது, அதுதான் அப்செட் த ஆப்பிள் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து பார்க்கலாமா? 62 பாருங்க, wrap someone in cotton wool. wrap someone in cotton wool, இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? அதாவது wrap someone, யாரோ ஒருத்தங்களை எப்படி wrap பண்றாங்க, மடக்கி வைக்கிறாங்கன்னா காட்டன் wool, காட்டன்ல வந்து மடக்கி, அதாவது ரொம்ப ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அதுக்குதான் இதை என்ன இடியம் யூஸ் பண்ணுவாங்கன்னா wrap someone in cotton wool அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காட்டன் wool சொன்னாலே அதோட அர்த்தம் என்னன்னா ஓவர் ப்ரொடெக்ஷன் பண்றது, ஓவரா ஒருத்தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. இங்கே பாத்தீங்கன்னா காட்டன் wool வச்சே கொடுத்துருக்காங்க, இது கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. ஹைட் த sin, அதாவது ஒருத்தங்க பண்ண பாவத்தை மறைக்கிறதான்னு கேக்குறாங்க, கிடையாது. ஃபோல்டு, காயில், பெண்ட் இது எதுவுமே கிடையாது. டு ஓவர் ப்ரொடெக்டிவ் டுவர்ட்ஸ் சம்மன், ஒருத்தங்க மேல ரொம்ப ஓவர் ப்ரொடெக்ஷனோட இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், wrap someone in cotton wool னு சொல்லுவாங்க. 63 பாருங்க, do not provoke him unnecessarily. தேவையில்லாம அவனை தூண்டி விடாதீங்க. he is, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு blank போட்டுட்டாங்க. எப்படிப்பட்டவங்கிறத இந்த
பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க somebody who although looks harmless is really very dangerous. பார்க்க தான் வந்து ஹார்ம்லெஸ் மாதிரி இருப்பான், எந்த தீங்கும் விளைவிக்காதவங்க மாதிரி இருப்பான், ஆனா உண்மையாவே ரொம்ப டேஞ்சரானவன். பார்க்க அமைதியா இருப்பான் ஆனா ரொம்ப டேஞ்சர்னு சொல்ல முடியும். அதுதான் இப்போ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடியம் என்னன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. லப்ராடர் இன் பாரிஸ் கிளாத்திங் இல்ல, wolf in sheep's clothing இதுதான் கரெக்ட். wolf in sheep's clothing அப்படின்னு சொல்லும் போது ஷீப்போட கிளாத்ல wolf இருக்கும், அதுதான் சரியா. ஆனா உண்மையாவே அது wolf. நம்ம என்ன நினைச்சுப்போம், ஷீப்னு நினைச்சுப்போம். அதே மாதிரிதான் பார்க்க ஹார்ம்லெஸ் நினைப்போம், உண்மையாவே ரொம்ப டேஞ்சரா இருக்கா அப்படின்னா wolf in sheep's clothing அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒன் இதே மாதிரி மீனிங்ல தான் என்ன வரும்னா ஸ்னேக் இன் த கிராஸ்ன்னு வரும் சரியா. ஸ்னேக் இன் த கிராஸ் அப்படின்னா அதுவும் இதேதான், டேஞ்சரானது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சரியா. இது எதுவுமே வராது. ஸோ கரெக்டான இடியம் wolf in sheep's cloth. அடுத்து பார்க்கலாமா. 64 பாருங்க. be past the point of no return. இது ஒரு இடியம். இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா. be past the point of no return அப்படின்னா நம்ம தாண்டிட்டோம், அதை தாண்டி வந்துட்டோம். எந்த பாயிண்ட தாண்டி வந்துட்டோம்னா இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் கைமீறி போச்சு. நம்ம தமிழ்ல சொல்லுவோம் எல்லாம் கைமீறி போச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஸ்டேஜுக்கு வரதுதான் என்னது, be past the point of no return. இப்போ அதை ரிட்டர்ன் பண்ண முடியாது, ரிட்டர்ன் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது. ஸோ இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, காலம் தாழ்ந்து போச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பாருங்க. டு ஹாவ் பாஸ் த லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, கடைசி ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இழந்துட்டோம். டு ரிவர்ஸ் ஒன்ஸ் ஆக்ஷன் ஆர் ரிட்டர்ன் டு ஒன் ஸ்டார்டிங் பாயிண்ட், பழைய பொசிஷனுக்கு போறதுக்கோ இல்லை ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு போறதுக்கோ அந்த லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இதுதான் கரெக்ட் சரியா. அடுத்து பார்க்கலாமா. 65 பாருங்க. டு win by a very small narrow margin. ஒரு சின்ன மார்ஜின், லாஸ்ட் மார்ஜின்ல வின் பண்றது, ஜஸ்ட் பாஸ்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜஸ்ட் பாஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. அதுக்கு ஏத்த இடியம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா. ஆப்ஷன்ஸ் பாருங்க. win by nose, win out, over, win on points, win hands down. இது கரெக்ட் வந்து win by a nose அப்படிங்கிறது தான் கரெக்ட் சரியா. இதோட அர்த்தம் வந்து ஒரு நேரோ மார்ஜின்ல வின் பண்ணிட்டோம்ன்றதுதான் சரியா. அடுத்து பார்க்கலாம். 66 பாருங்க. த்ரோ ஒன் கர்வ் பால் அப்படின்னா ஒருத்தங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி எதையாச்சும் சொல்றது சரியா. அவங்க வந்து நம்ம ஏதோ ஒண்ணு சொல்லி அவங்க அதை வந்து ஷாக்கா கேட்பாங்க, இல்ல அவங்க நம்ம சொல்றதை கேட்டு அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, குழப்பம் ஆயிடும், சர்ப்ரைஸ் ஆயிடும். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்றது, எதிர்பாராத ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் அப்படின்னா அதான் த்ரோ சம்ஒன் அ கர்வ் பால் சரியா. இப்ப பாருங்க. டு பி பிஹைண்ட் ஆர் அட்வான்ஸ் ஆஃப் கரண்ட் ட்ரெண்ட், கரண்ட் ட்ரெண்டை விட்டு அட்வான்ஸா போறதான்னு கேக்குறாங்க. இல்ல. அக்ரெசிவ் ஃபோர்ஸ் ஒன்ஸ் வே த்ரூ சம் டாஸ்க், ஒரு டாஸ்க் கொடுத்து ஒருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கிறதா, இல்ல பேஸ் பால் விளையாடுறதா. இந்த த்ரோ இருக்கிறனால த்ரோ ஏ பேஸ் பால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்ல. டு டூ சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் ஆர் டிசப்டிவ், that surprises, confuses, traps or out with someone. இதுதான் கரெக்ட். டு டூ சம்திங் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் பண்றது, ஒரு டிசப்டிவ் தப்பா ஏதாச்சும் பண்றது, சீட்டிங் மாதிரி பண்றது. பட் that surprises, confuses, traps or out with someone. மத்தவங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணுது இல்ல கன்ஃபியூஸ் பண்றது, அதனால ஓகே அப்படிப்பட்டதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இடியம் தான் த்ரோ ஒன் அ கர்வ் பால் அப்படிங்கிறது. ஓகே. அடுத்து பார்க்கலாமா. 67 பாருங்க. டு டான்ஸ் சிம்பிளி ஆர் வித் லைட் ஃபேன்சி ஸ்டெப்ஸ், ஃபேன்சி ஸ்டெப்ஸ் போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னு கேக்குறாங்க. ட்ரிப் த லைட் ஃபேண்டாஸ்டிக் அப்படிங்கிற இடியம் தான் நமக்கு கரெக்ட். இதெல்லாம் பழைய இடியம் சரியா, அதை இப்போ யூஸ் பண்றாங்க. ட்ரிப் த லைட் ஃபேண்டாஸ்டிக் அப்படிங்கிறது. மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க. டு ட்ரிப் ஆஃப் த டங் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ட்ரிப் ஒன்ஸ் வேர்டுன்னு சொல்லலாம் இல்ல டங்குன்னு சொல்லலாம். இது ரெண்டுமே என்னன்னா பேசும்போது பதட்டத்துல தப்பா பேசிட்டு இருக்கு, ஓகே, மிஸ்டேக் வந்துடும் இல்லையா. பேசும்போது நர்வஸ்னஸ்ல நம்ம சொல்லக்கூடிய அந்த மிஸ்டேக் தான் டு ட்ரிப் ஆஃப் த டங் அப்படிங்கிறது. ஓகே, அது வராது. ஓவர் த டங் இது எதுவுமே இல்லை. சாரி ட்ரிப் ஆஃப் த டங், ட்ரிப் ஓவர் த டங் அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப நான் சொன்ன மீனிங் சரியா. மிஸ்டேக்கா வாய் தவறி விடக்கூடியது நர்வஸ்னஸ்னால. ஓகே, அது வராது. இப்போ செட் ஆஃப் த ட்ரிப் ஒயர் அப்படிங்கிறது இந்த மாதிரி எதுவும் இல்லை. ட்ரிகர் பண்றதுக்காக இதை வந்து சொல்லுவாங்க, பட் அது வந்து வராது சரியா. அடுத்த ட்ரிப் த லைட் ஃபேண்டாஸ்டிக் தான் கரெக்ட். டான்ஸ் ஆடுறது ஒரு ஃபேன்சி ஸ்டெப் போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து பார்க்கலாமா. 68 பாருங்க. பெட்டர் பில் டு ஸ்வாலோ, முழுங்குறதுக்கு கஷ்டமா கசக்கக்கூடிய மாத்திரைங்கிறாங்க. நம்மளால முழுங்க கஷ்டப்படுற மாத்திரை அப்படின்றது இது ஒரு இடியமா கொடுத்துருக்காங்க. சோ இதோட மீனிங் என்னன்னா நம்மளால ஏத்துக்க முடியாத அளவுக்கு ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம். என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு, என்னால ஜீரணிக்கவே முடியலன்ற மாதிரிலாம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா. இதோட அர்த்தம் என்னன்னா உண்மையாவே ஜீரண குறைபாடு அந்த மாதிரி கிடையாது. என்னால ஜீரணிக்க முடியல அப்படின்னா அந்த என்னால அவங்க சொன்னதை தாங்கிக்க முடியல அப்படிங்கிறதுலாம் சரியா. அப்போ சம்திங் தட் இஸ் பெயின்ஃபுல் ஆர் ஹார்ட் டு அக்செப்ட், ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு இல்ல அக்செப்ட் பண்ணிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா தான் நம்ம என்ன சொல்லுவோம், பிட்டர் பில் டு ஸ்வாலோன்னு சொல்லுவோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, சம்திங் பேட் ஆர் அன்பிளசன்ட் டிசாட்டிஸ்ஃபேக்டரி டர்ன் ஈஸி டு என்டர் அக்செப்ட். ஓகேவா, ரொம்ப மோசமானது ஈஸியா இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்க ஈஸியா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. தப்பு, அக்செப்ட் பண்ண கஷ்டமா இருக்கும் சரியா. அதுக்கு தான் பெட்டர் பில் டு ஸ்வாலோ. இப்போ கரெக்ட் ஆன்சர் சம்திங் தட் இஸ் பெயின்ஃபுல் ஆர் ஹார்ட் டு அக்செப்ட். அடுத்து பார்க்கலாம். 69 பாருங்க. the sound of leather on willow, sound of leather on willow அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதோட அர்த்தம் என்னன்னா நம்ம கிரிக்கெட் இருக்குல்ல அந்த பேட்ல பால் விழும் தெரியுமா அந்த சவுண்ட் தான் சவுண்ட் ஆஃப் லெதர் ஆன் வில்லோன்னு சொல்லுவாங்க ஓகேவா சரி இந்த சவுண்ட் ஆஃப் லைட்னிங்கோடதா ஹேமர் சுத்தியலோடதா ஒரு பர்சனுக்கு பின்னாடி அடிக்கிறதான்னு கேக்குறாங்க இல்ல சவுண்ட் ஆஃப் த பால் ஆன் அ பேட் ஆஃப் கிரிக்கெட் விளையாடும் போது பால் வந்து பேட்ல விழும் அந்த சவுண்ட் தான் நம்ம சவுண்ட் ஆஃப் லெதர் ஆன் வில்லோன்னு சொல்லுவாங்க இது ஒரு இடியம் சரியா இந்த ஒரு இடியம் இல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சவுண்டுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க சரியா இதுல அந்த லெதர் அப்படிங்கிறது வந்து கிரிக்கெட் பாலை பிடிக்கும் வில்லோ அப்படிங்கிறது உட்டன் கிரிக்கெட் பேட்டை பிடிக்கும் சரியா பால் அண்ட் பேட் ஸோ இது வந்து இதுக்காக யூஸ் பண்ண முடியாதான் சரியா அடுத்து பார்க்கலாம் 70th கொஸ்டின் இதான் லாஸ்ட் கொஸ்டின் மொத்தமா 70 இடியம்ஸ் கேட்டு வந்திருப்பாங்க லாஸ்ட் கொஸ்டின் சரியா பாருங்க அது கிரீன் ஐட் மான்ஸ்டர் இது இம்பார்ட்டன்ட் இது ரிப்பீட்டட் சரியா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிரீன் ஐட் மான்ஸ்டர் இது வந்து ஒரு இடியம் இது ஒரு ஃப்ரேஸ் இது வந்து எதுக்காக சொல்லுவோம் ஆங்கர் ஸ்லாத் ப்ரைட் ஜெலசி இல்ல என்னதுன்றதை மட்டும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரியா 70 இது வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கு இவ்வளவு நேரம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஸ்டின் ஈஸி ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணுங்க இதோட ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரியா சரி டோட்டலா 70 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அந்த 70மே ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கோங்க சினானிம்ஸ் பார்த்துட்டோம் ஆன்டனிம்ஸ் பார்த்துட்டோம் இப்போ இடியம்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இனி நமக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இருக்கு ஸ்பெல்லிங்ஸ் இருக்கு ஹோமோனிம்ஸ் இருக்கு அதான் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் எடுத்த வரைக்கும் நீங்க ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க்யூ